Hello everyone, welcome to Think Easy Max channel. இன்னைக்கு நம்ம 12th standard chapter 2 complex numbersல example 2.27 பார்க்க போறோம். Question பாருங்க. If z is equals to x plus iy, argument of z minus 1 by z plus 1 equal to pi by 2, show that இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொஷின் கொடுத்துட்டாங்க, அந்த zக்கான வேல்யூ என்னன்றதையும் கொடுத்துட்டாங்க. இது முக்கியமான 3 மார்க். நான் எந்தெந்த கொஷினுக்கு ஸ்டார் போட்டு 3 மார்க்ஸ் சொல்கிறேனோ அந்த கொஷினை அடிக்கடி பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரூவிங் சம் அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்ஸை எடுத்து பண்ண பாருங்கள். உங்களுக்கு மறந்துச்சுனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டெப்ஸு போட்டு இந்த ஆன்சர் கொண்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் இந்த ஆர்கியூமெண்ட்டை கொஞ்சம் நேரத்துக்கு வச்சு அப்படியே எடுத்துடலாம். ஓகேவா? எடுத்துகிட்டு அப்புறம் என்ன செய்யலான்னா, ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அப்படி பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் வந்து உள்ள எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு பை பை 2. ஆக்சுவலாக இங்கே ஆர்கியூமெண்ட் எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா நமக்கு இங்கே பை பை 2 இருக்குல்ல. ஸோ நான் எடுத்தேன்னா ரெண்டு பக்கமும் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கீழே எனக்கு மேலேயும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எனக்கு வந்து இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதை மட்டும் நம்ம தனியாக சால்வ் பண்ணிட்டு அப்புறமா அதை சால்வ் பண்ணலாம். முதல்ல எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐஒய். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி கீழேயும் மேலே வந்தால் பிரச்சனை இல்லை. கீழே வரும்போது யாரோட மல்டிப்ளை பண்ணணும்? இதோடைய கான்ஜுகேஷனோட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது கான்ஜுகேட் பண்ணணும். ப்ராக்கெட்டில் எழுதுகிற அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். மைனஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய். ஓகேவா? நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை கான்ஜுகேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரப்போம். நான் இடம் இல்லைன்னு கீழே எழுதுகிறேன், ஆனால் நீங்கள் சைடில் தான் எழுதணும். ஓகேவா? அப்போ நான் இது சால்வ் பண்ணேன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எல்லாத்தையும் சால்வ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு. எக்ஸ் மைனஸ் 1 இதோட ஐஒய் அப்புறம் ப்ளஸ் இதுவும் இதுவும். அப்போ திரும்ப ஐஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே எனக்கு ஒரு ஐஒய், இங்கே ஒரு ஐஒய், ஐ ஸ்கொயர் என்ன? மைனஸ் வேல்யூ. ஸோ இங்கே எனக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு மாறப்போகுது. ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன் நான் கீழே இப்படி போட்டிருக்கேன்? இது நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கான்ஜுகேஷனில் எப்படி பண்ணுமோ அதே தான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். எனக்கு சால்வ் பண்ணும்போது என்ன வருதுன்னா, இப்போ நம்ம இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம யார் கூட சால்வ் பண்ண போகிறோன்னா ஆர்கியூமெண்ட்டோடு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் இது வந்து சிம்பிளிஃபை பண்ணேன். அதாவது ரியல் நம்பர்ஸ் தனியாக இமேஜினரி நம்பர்ஸ் தனியாக பண்ணி போடும்போது எனக்கு இதுதான் ஒரு ஆன்சராக. ஓகேவா? ப்ளஸ் 2y டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? எனக்கு இது ஆன்சராக வரும். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கியூமெண்ட் எடுக்க போகிறோம். ஆர்கியூமெண்ட் எடுத்தால் முதல்ல ஆர்கியூமெண்ட்டோட வேலை என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஏற்கனவே இதெல்லாம் 2.5 அந்த இடத்துலேயே பார்த்துட்டோம் இல்லையா? அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆர்கியூமெண்ட் வேலை என்னது? இந்த மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருந்தாலும் அதை இமேஜினரி பை ரியலாக மாற்றுறது தான் ஆர்கியூமெண்ட்டோட வேலை. இதுதானே நம்மளோட மொத்த கொஷின் இல்லையா? இப்போ நான் ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அப்போ எனக்கு இது எப்படி மாறிடணும்னா டேனாக மாறிடும். ஆர்கியூமெண்ட் என்ன ஆகிடும்? எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டேனாக மாறிடும். டேனாக வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன பண்ணணும்? இமேஜினரி பை ரியல் ஞாபகம் இருக்கா? இமேஜினரி பை ரியல் இது விட்டுருங்க, அவ்வளோதான், இது வேணாம். இமேஜினரி பை ரியல் இந்த மாதிரி எழுதிட்டு ஈக்குவல் டு பை பை 2. ஓகேவா? ஐம் சாரி, tan inverse 2y by
இந்த மாதிரி π/2. ஓகேவா? இப்போ நான் இது இந்த பக்கம் கொண்டு போனேன்னா என்ன ஆகும்? எனக்கு 2y divided by x² plus y² minus 1 equal to tan π/2 என்னது? 0. I'm sorry, 1/0. அதாவது இன்வர்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 1/0. இதை தான் நம்ம இன்ஃபினைட்டுன்னு போடுறோம் இல்லையா? அப்போ நீ இன்ஃபினைட்டுன்னு போடும்போது நீ இன்ஃபினைட் போட்டாலும் ஒன்று தான், 1/0ன்னு போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? அப்போ நீ இங்கே 1/0ன்னு போடும்போது இப்போ நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இது 0 ஆகி மொத்த டேர்மும் 0 ஆகிடும். இது மட்டும் எனக்கு வரும். அப்போ இதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். x² + y² minus 1 equal to 0. இப்போ ஒன்னு அந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு x² + y² equal to 1 வந்துடும். இதுதான் நம்மளோட அவங்க கேட்ட ஆன்சர், நம்ம கொடுத்துட்டோம். அப்போ என்ன எழுதணும்? இதை அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ஷோ பண்ண சொன்னாங்கன்னா ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி எழுதி இது சம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.